சுந்தரி, திவ்யா, திவ்யா, திவ்யா. ஐயோ. டிரைவர், சீக்கிரம் வாங்க. மேடம் என்னாச்சு? இந்த வர மேடம். வீடு பூட்டி கிடக்கு. என் பொண்ணு உள்ள மயங்கி கிடக்குறா. வாங்க, அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். திவ்யா, ஐயோ, அந்த பக்கம் போய் பாருங்க. பின்னாடி கதவு திறந்துருக்கான்னு பாருங்க. திவ்யா, திவ்யா, ஏ திவ்யா, என்னமாச்சு? ஐயோ, திவ்யா, எழுந்திருமா. திவ்யா, எழுந்திரு. திவ்யா, எழுந்திருமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டிரைவர், அந்த பக்கம் ஏதாவது வழி திறந்திருக்கா? இல்ல மேடம், கதவு உடைச்சிட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஐயோ, நீங்க கதவை உடைச்சிருங்க. உடைச்சிருங்க. சீக்கிரமா உடைங்க. வேகமா இடிங்க. இடிங்க. ஐயோ. ஐயோ. திவ்யா, திவ்யா, என்னம்மா, என்னாச்சு? இங்க பாரு, கண்ணு முழிச்சு பாரு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். திவ்யா, திவ்யா, இங்க பாரு. திவ்யா, சீக்கிரம் வாங்கல. திவ்யா, இங்க பாருமா. கொடுங்க. திவ்யா, 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 இங்க பாருமா. திவ்யா, திவ்யா, அம்மா திவ்யா, திவ்யா பாருமா. அம்மா பாரு. திவ்யா, திவ்யா, கண்ணு முடிச்சு பாருமா. திவ்யா, இங்க பாரு. எழுந்திருமா, எழுந்துரு. என்னம்மா ஆச்சு? என்னாச்சும்மா? என்னாச்சு? அம்மா கேக்குறேன்ல, சொல்லு. எப்படி நடந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல. மயக்கம் வந்துருச்சுமா. எங்க அவ ஸ்ரீதேவி எங்க? அவங்க பாட்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சரி, நீ எழுந்துரு போலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்குமா. எதுக்குமா? இங்க இருந்து ஓ உயிரை போக்கிக்க போறியா? நீ மறுஜென்மம் எடுத்த மாதிரி தப்பி பொழைச்சு வந்திருக்க. பொண்ணு பாத்துக்கிறத விட அவங்களுக்கு வேற என்ன வேலை? அப்படின்னா அவங்க அந்த வேலையை பாத்துக்கிட்டோம், நான் உன்னை பாத்துக்கிறேன். வா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? இதுக்கு மேல என்ன ஆகணும் சொல்லு. நான் உன்ன அங்க நிரந்தரமா வந்து இருன்னு சொல்லல. உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேம்மா. வாம்மா. இப்படி யோசிச்சு யோசிச்சுதான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம் திவ்யா. ஒரு தடவையாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டாம். வா, எழுந்துரு. மெதுவா. நீங்க கதவை தரங்க. சரிங்க. வா, மெதுவா. செருப்பு போடு. நீங்க வண்டியை திருப்பி வைங்க. திருப்பிட்டு வாங்க சீக்கிரம். போதும். பார்த்து.
எனக்கு வேண்டாங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நம்ம கிட்ட பணம் இல்ல, வசதி இல்லங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்களா? ஏய், நீ என்ன சும்மா பேசிட்டு இருக்க? நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பொம்பளை வீட்டுக்கு போலாம். நாளை அரை விட்டாதான் நம்ம வழிக்கு வருவா. வா ஏய் போலாம். ஏய், உட்காரு உட்காருங்கறேன்ல. நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்காக அந்த பொம்பளை அப்படியே விட்டுலாங்கறீங்களாக்கா? வேற என்ன பண்ணணும்ங்கற? நீங்க என்னக்கா இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டோம்னா அடுத்தடுத்து தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி இன்னொருத்தர் அவங்க கிட்ட அசிங்கப்படக்கூடாது. அக்கா மாதிரி எல்லாரும் சும்மா இருந்துருவாங்களா? வீட்ல இருக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவங்கள அடிச்சு அவமானப்படுத்தி ரோட்லயே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. பின்ன எல்லாரும் நம்மள மாதிரி இருந்துருவாங்களா? அவங்க யார்கிட்ட வேணாலும் மாட்டிடும், எப்படி வேணாலும் அசிங்கப்பட்டு போகட்டும். நாம ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏங்கா பயப்படுறீங்களா? ஆமா, பயப்படுறேன் தான். எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. எனக்கு என்ன பாதிப்புனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்களாம் எங்க தப்பு நடந்தாலும் அதுக்கு பொண்ணுங்க தான் காரணம்னு சொல்ற குரூர புத்தி உள்ள ஆம்பளைங்க இருக்கிற ஊர்ல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பஸ்ல போன ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை கண்டிக்காம அந்த பொண்ணு ஏன் தனியா போனான்னு சில பேர் கேள்வி கேக்குறாங்க. அப்படிப்பட்ட அதி புத்திசாலிங்க நிரம்பி வழியிற நாட்டுல தான் நாம இருந்துட்டு இருக்கோம். நெருப்பு இல்லாம புகையுமா, விறகு இல்லாம எரியுமான்னு சம்பந்தமே இல்லாம பழைய பழமொழிகள் எல்லாம் துணைக்கு சேர்த்துக்கிட்டு உங்க மேல அபாண்டமா பழிய போடுவாங்க. அதுவும் பார்லர் வச்சுக்கிட்டா சொல்லவே வேண்டாம். எல்லாரோட நினைப்பும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கும். தயவு செஞ்சு இதை பிரச்சனையாக்காம விட்டுருங்க. வாமா. மதி, கொஞ்சம் உள்ள வா. என்னம்மா, பணம் கிடைச்சதா? வட்டி போக 45,000 ரூபாய் இருக்கு. இந்தா. சுஜி, இதுல 45,000 இருக்கு. 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. என்னக்கா நீங்க இந்த நேரத்துல போய்? இது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். அதனால எனக்கா நாங்க மெதுவா வாங்கிக்கிறோம். வீட்டுல சம்பளம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. எங்க மேல அக்கறை எடுத்து நீங்க பேசுறீங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் இருக்க வேண்டாமா? இதை நீங்களே வச்சுக்கோங்கக்கா, தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம். தேவைப்படும் போது என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன். இதை நீங்க வாங்கிக்கலனா இன்னும் மனசு வருத்தப்படும். அதனாலதான் சொல்றேன், வாங்கிக்கோங்க. புடி. சரிக்கா, நாங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் வெயிட் பண்றோம். நீங்க புதுசா பார்லர் ஆரம்பிங்க, நாங்க எப்ப வேணாலும் வந்து ஜாயின் பண்றோம். நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வேற வேலைக்கு போயிட்டு இருங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னொரு பார்லர் ஆரம்பிக்க முடியுமான்னு தெரியல. நான் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்கக்கா, நாங்க வரோம். என்ன மதி இது? ஆண்டவன் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறான்? மனுஷனோட ஆசைக்கு சாமி என்னமா பண்ணும்? இப்ப என்னமா பண்றது? பாப்போம். அட்வான்ஸ் பணத்துல மீதிய நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. அது எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்போம். இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலாமா? ஒருவேளை அந்த அம்மா கிட்ட இருந்து அட்வான்ஸ் பண்ண வர லேட் ஆச்சுன்னா என்ன பண்ண போறோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சாப்பாடு, குழந்தைக்கு பால், யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. மதி, இனிமே சூர்யா பாட்டி எல்லாம் கூட அங்கே இருக்கட்டும். உனக்கு எதுக்கு கஷ்டம்? ஏமா, நான் அந்த அளவுக்கு கையால் ஆகாதவள ஆயிட்டேனா? நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு
கஷ்டத்தை கொடுக்கறவளாவே இருந்துட்டேல்ல. உன்னை, பாட்டிய, சூர்யாவ, தம்பி குடும்பத்தை எல்லாத்தையும் ஒத்த ஆளா காப்பாத்திடுவேன்னு கிறுக்குத்தனமா நம்பிட்டேல்ல. அது வெறும் வார்த்தையா சொன்னதில்லம்மா, மனசுல இருந்து சொன்னது. இத்தனை வருஷமா எங்க அம்மாவை நான் படாத பாடு படுத்துட்டேன். இதுக்கப்புறமாவது உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்போ முதல்ல நான் வாழ வெட்டியா வந்து நின்ன. சரி, இதுக்கப்புறமாவது அம்மா கூட நின்னு குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் பிள்ளைக்கு பால் வாங்கணும்னா கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற நிலைமை வந்துடுச்சு அம்மா. அம்மா, கவலைப்படாத. நான் திரும்பவும் சொல்றேன், இது எதுவுமே என்ன வீட்டுக்குள்ள உட்கார வைக்க போறது இல்லம்மா. பார்லர்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா ஒரு பார்லர் ஆரம்பிச்சேன். மறுபடியும் நான் வேலைக்கு போறேம்மா, அவ்வளவுதானே. விடு, பாத்துக்கலாம். இல்ல மதி, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. தனியா பார்லர் வச்சிருந்த இப்ப மறுபடியும் வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் சரியா வருமாம்மா? பார்லருக்கு தான் போகணும்னு இல்லம்மா, வீடு வீடா போய் மேக்கப் போடுற வேலை இருக்கு. ஏதாவது ஒரு வேலை பாப்பேம்மா, நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். திவ்யா, திவ்யா, மா, மா, திவ்யா, அக்கா, திவ்யா, திவ்யா அம்மாலாம் எங்கக்கா? திவ்யா உள்ளதானே இருந்துச்சு மாப்ள, எங்களை அனுப்பி விட்டுட்டு உள்தாப்பா வேற போட்டுக்கிச்சே. நீங்க எங்க போனீங்க? நான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வரேன். இதோ சொல்ற போறேன், போங்கக்கா. பாப்பா போன் உள்ளதா இருக்கு. திவ்யாக்கு என்னமோ ஆயிருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா, பின்பக்க கதவோட தாப்பால் வேற உடைஞ்சிருக்கு. கடவுளே, என்ன பண்ணுவேன்? அக்கா, எங்க அம்மா எங்கக்கா? தெரியல மாப்ள, ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டாங்க. அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? சொல்லுப்பா. அம்மா, எங்க இருக்கீங்க? என்னப்பா சொல்லு, எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு. நட்ராஜ்,
ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா திவ்யாவை பாத்துங்கன்னு படிச்சு சொல்லிட்டு தானே போனேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? திவ்யாவை காணோம். திவ்யாவை காணோமா? நல்லா தேடி பாத்தியப்பா? பின்பக்க கதவோட லாக்கெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. என்னப்பா சொல்ற? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நட்ராஜ், மதி வீட்ல ஒரு பிரச்சனை. ஆமா, வீட்ல எப்பதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னா? நீங்க பேசாதீங்கம்மா. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. ஏப்பா நடராஜ், சந்திராவுக்கு போன் பண்ணி கேளு. என்னப்பா கட் பண்றாங்க. என்னாச்சு? போனை எடுக்கலையா? காலை கட் பண்றாங்க. சரி, திவ்யா அக்காவுக்கு போன் பண்ணி கேளு. சொல்லுங்க நட்ராஜ். ஹலோ, அங்க அத்தை இருக்காங்களா? இல்ல, வெளிய போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்க. சரி, திவ்யா? திவ்யா உங்க வீட்ல தானே இருப்பா. நீங்க இங்க வெளிய இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன். திவ்யாவை காணோம். என்ன சொல்றீங்க நட்ராஜ்? இல்ல, வீட்ல எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அந்த நேரத்துல திவ்யாவை காணோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு. அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல, அவங்க போனை கட் பண்றாங்க. சரி, நான் இங்க இருந்து அம்மா நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். தகவல் தெரிஞ்சதும் இமிடியேட்டா நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க. சரி. என்ன நடராஜ், திவ்யா அங்கேயும் இல்லையா? இல்ல பாட்டி. ஐயோ, எங்க போனான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல.